பாடல் 98. சென்ற பாடல் தையலையே என்று முடிந்தது. இந்த பாடல் தை வந்து என்று ஆரம்பிக்கிறது. அபிராமபட்டர் அன்னையை பற்றி கூறுகிறார். ஒரு முறை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை சிவபெருமானுக்கும் உமையவளுக்கும் உடல் ஏற்பட்ட பொழுது அவளை சமாதானப்படுத்துவதற்காக அவளுடைய திருவடிகளை தடவினார். அப்பொழுதும் அவளுடைய கோபம் தணியாததால் சிவபெருமான் அவளுடைய திருவடிகளை எடுத்து தன்னுடைய தலை மீது வைத்துக் கொண்டார். சாதாரணமாக ஞானிகள் முனிவர்கள் எல்லோரும் யாருடைய திருவடியை தலையில் வைத்துக் கொண்டால் அதை தீட்சை பெறுவதை போன்றது. இங்கே சிவபெருமான் அன்னையுடைய திருவடிகளை தன்னுடைய தலையில் வைத்துக் கொண்டார். பட்டர் கேட்கிறார், அப்படி அவர் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருந்த அக்னியும் கங்கையும் எங்கே போனார்கள்? அன்னை வந்தவுடன் அவர்கள் இருவரும் மறைந்து விட்டார்கள். சிவபெருமான் கையில் அக்னி எப்படி வந்தது? தாருகாவனத்து முனிவர்கள் சிவபெருமானை அழிக்க அக்னியை அனுப்பினார்கள். அந்த அக்னி சிவபெருமானை ஒன்றும் செய்யவில்லை. அவர் அதை எடுத்து கையில் வைத்துக் கொண்டிருந்தார். கங்கையின் சீற்றத்தை தணிக்க அவளை எடுத்து தன் சலாமுடியில் வைத்துக் கொண்டார். இப்பொழுது உமையவளின் திருவடியை தன்னுடைய தலை மீது வைத்துக் கொண்ட போது அவர்கள் இருவரும் என்னவானார்கள்? அவர்களாகவே மறைந்து விட்டார்கள். அக்னியின் வெப்பம் ஐயனையே ஒன்றும் செய்யவில்லை, அம்மையை ஒன்றும் செய்யாது. உமையை கண்டவுடன் கங்கை தானாகவே போய்விட்டார். பட்டர் மேலும் கூறுகிறார், உண்மையான அன்புடைய அடியவர்களின் நெஞ்சத்தை தான் அபிராமவல்லி குடியிருப்பாள். வஞ்சகர்களின் நெஞ்சில் தங்கவே மாட்டாள். இறைவி மீது அன்பு இருப்பதை போல் நடித்து இருப்பவர்கள் நெஞ்சில் அவள் தங்கவே மாட்டாள். உண்மையான அன்புடன் உண்மையான பக்தியுடன் துதிப்பவர்கள் நெஞ்சில் தான் அபிராமவல்லி குடியிருப்பாள் என்று அபிராமபட்டர் கூறுகிறார். வஞ்சகர்களுடைய செயலிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள இப்பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்கள்.